Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 1, Example 1.18 in the video. If A is equal to 1, 2, 1, 1, B is equal to 0 minus 1, 1, 2, then show that A minus B whole inverse is equal to B inverse into A inverse. So question என்ன understand பண்ணிக்கலாம்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. First AB க்கு inverse கண்டுபிடிக்கணும். அப்ப AB multiple பண்ணிட்டு வர வேல்யூக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பிக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும். சரிங்களா, இதுதான் செய்ய போகிறோம். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கிவன் ஏ அண்ட் பி எழுதிடுங்க. 1 2 1 1. இப்போ இங்கே முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா எல்லாமே இன்வர்ஸ் தான் தேவைப்படுது. கரெக்டுங்களா, எல்லாமே இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், நான் சிங்குலராக இருக்கணும், ஜீரோவாக ஆகக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். 1 2 1 1, 1 into 1 1 minus 1 into 2 2, which is equal to minus 1, that is not equal to 0. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ 0 ஆகலைன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது சேம் மாடுலஸ் ஆஃப் பி இப்போ ட்ரை பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் பி 0 minus 1 1 2, 0 0, 1 into minus 1 அப்போ ப்ளஸ் 1 எடுத்துக்கணும். 0 plus 1 1, which is not equal to 0. Therefore B inverse exist. ரைட்டா? இப்போ அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க, இன்வர்ஸ் என்ன கேட்குறாங்க, ஏபி இன்வர்ஸ் கேட்குறாங்க. ஏபி இன்வர்ஸ்னா எனக்கு ஏபியோட மாடுலஸ் வேல்யூ தெரியணும். அப்போ ஏபி மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிக்கணும். 1 2 1 1 ஏ மேட்ரிக்ஸ், அப்புறம் 0 minus 1 1 2 பி மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 1 into 0 0, 1 into 2 2, 0 plus 2. First row second column. 1 into minus 1 minus 1, 2 2s are 2 into 2 4. அப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 1 into 0 0, 1 into 1 1. நெக்ஸ்ட் 1 into minus 1 minus 1 plus 1 into 2 2. க்ளோஸ் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். 0 plus 2 2, 4 minus 1 3, 0 plus 1 1, 2 minus 1 1. இது ஏபி வேல்யூ. கரெக்டா? இப்போ ஏபியோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 3 1 1, that is equal to 2 1s are 2 minus 3 1s are 3, which is equal to minus 1. minus 1 வந்து not equal to 0. ஸோ எப்போ மேட்ரிக்ஸோட வேல்யூ 0 ஆகலையோ மேட்ரிக்ஸ் ஏபியோட இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட்னு எழுதலாமா? ஏபியோட இன்வர்ஸ் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும், நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏ இன்வர்ஸ் வேணும்னா ஃபார்முலா என்ன, 1 by modulus of A into adjoint of A. இப்போ அடுத்து எல்லாத்துக்குமே adjoint கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபியோட வேல்யூ எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க இல்லையா. ஏபி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா 1 by modulus of AB கண்டுபிடிச்சிட்டோம் into adjoint of AB. இப்போ adjoint of AB என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். adjoint of AB கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 2 by 2 மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு டயக்னலில் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். 1 2, 2 1னா 1 2ன்னு எழுதுங்க. அடுத்த டயக்னலில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். கிளியரா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ தான். இப்போ ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1 by modulus of AB. நெக்ஸ்ட் அதுதான் ஏபி இன்வர்ஸ் அடுத்து கண்டுபிடிக்கலாம். 1 by modulus of AB என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் 1 into adjoint of AB என்ன 1 minus 3 minus 1 2. கிளியரா? இப்போ இந்த மைனஸ் 1 உள்ளே கொண்டு வரணும். அப்போ ஏபி இன்வர்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்னா minus 1 plus 3 plus 1 minus 2. இது நம்பர் 1. RHS பார்க்கலாம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். RHS என்ன கண்டுபிடிக்கணும், B இன்வர்ஸ் into A இன்வர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். B ஓட வேல்யூ என்ன, 0 minus 1 1 2. A ஓட வேல்யூ என்ன, 1 2 1 1. இப்போ B இன்வர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் ஆஃப் B ஆல்ரெடி தெரியும் இல்லையா. மாடுலஸ் ஆஃப் B வேல்யூ என்னது 1, modulus of A value
minus 1. இப்போ adjoint of B யும் adjoint of A வும் தான் வேணும். adjoint of B first diagonal அப்படியே எழுதிடுங்க 2 0 first diagonal அப்படியே மாற்றி எழுதிடுங்க. அப்புறம் minus 1 plus 1 ஆடும் plus 1 minus 1 ன்னு மாறிடும். இதே மாதிரி adjoint of A எழுதிடலாம். adjoint of A என்னது 1 1, ஸோ மாற்றி எழுதினாலும் 1 1 தான். 2 1 minus 2 minus 1 ன்னு மாற்றி எழுதலாம். இது ரெண்டும் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் B inverse. B inverse ஃபார்முலா என்ன 1 by modulus of B into adjoint of B, which is equal to 1 by modulus of B1 adjoint of B 2 1 minus 1 0. So 1 into anything same. அப்போ 2 1 minus 1 0 B inverse ஓட value. இதே மாதிரி A inverse கண்டுபிடிச்சிடலாம். A inverse is equal to 1 by modulus of A into adjoint of A. Modulus of A value minus 1, adjoint of A value 1 minus 2 minus 1 1. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் minus 1 தான் வரும். minus 1 உள்ள மல்டிபிள் பண்ணால் minus 1 plus 2 plus 1 minus 1. இதுதான் A inverse ஓட வேல்யூ. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் B inverse into A inverse. அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நான் என்ன பண்ணணும் இப்போ மல்டிபிள் பண்ணும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணிட்டு வர ஆன்சர் தான் என்னோட RHS ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் லைன்ல B inverse into A inverse என்னன்னு கண்டுபிடிக்கணும். B inverse ஓட வேல்யூ 2 1 minus 1 0 into A inverse வேல்யூ minus 1 2 1 minus 1. கிளியரா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 into minus 1 minus 2 plus 1 into 1 1. 2 2s are 4, 1 into minus 1 minus 1. Minus 1 into minus 1 plus 1, 0 into 1 0. Minus 1 into 2 minus 2 plus 0 into minus 1 0. Clear? இப்போ இதை சால்வ் பண்ணால் minus 2 plus 1 minus 1, 4 minus 1 3, 1 plus 0 1, minus 2 plus 0 minus 2. இது நம்பர் 2. நம்பர் 1 செக் பண்ணலாமா? நம்பர் 1 பாருங்க minus 1 3 1 minus 2 இருக்கா? நம்பர் 2 சேம் தான் பாருங்க minus 1 3 1 minus 2. So from 1 and 2 இது ரெண்டுமே equal. From 1 and 2 AB inverse is equal to B inverse into A inverse. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. Hence proved முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ஈஸியான சம் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.